நம்ம இப்போது ஃபயர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபயர் தோசாக்கு மாவு நல்லா பதமாக இருக்கணும். அடுத்து மின்ட் சட்னி எடுத்துக்கலாம். அடுத்து டொமேட்டோ சட்னி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து நம்ம தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பதமான மாவு எடுத்துக்கிட்டு தோசையை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு தோசை அழகாக வந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம மின்ட் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீனாக அழகாக இருக்கும் நம்ம தோசை பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோ சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை பார்க்குறதுக்கு இந்தியா ஃப்ளாக் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணும்போது தான் நம்ம தோசை நல்லா முருவலாக வரும். இந்த ஃபயர் தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்.